வணக்கம் சகோஸ், இது ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் அண்ணா உங்க மகி. இன்னைக்கு மோட்டிவேஷன் மண்டேல தான் கதை பார்க்க போறோம். நீங்க உங்களோட வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சாலும் எது சொன்னாலும் தப்புன்னு சொல்றாங்க, நம்மளை யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? வருத்தப்பட்டு இருக்காதீங்க, உங்களுக்கான காணொளி தான் இது. தொடர்ந்து கடைசி வரைக்கும் கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. This video is sponsored by Buymoot. Buymoot அப்படின்றது Amazon, Flipkart போன்ற ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. நம்ம எப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கம்மி விலையில அங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோமோ, அதை விட கம்மியான விலையில நமக்கு இந்த Buymootல கிடைக்குதுங்க. பாருங்க, நானும் இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இத்தனை பொருட்களும், அதுவும் பிராண்டட் பொருட்கள் வெறும் 1000 ரூபாயில் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதாங்க நம்ம Buymoot. பாருங்க, இன்வாய்ஸ் காப்பி கூட கொடுத்துருக்காங்க. சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல அதுவும் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உடனே Buymoot ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, உங்க பணத்தை சேமிங்க. ஓகே சகோஸ், இனி கதைக்குள் பயணிப்போம். நான் சொல்லக்கூடிய கதைகளை நீங்க உருவகப்படுத்தினா மட்டுமே அந்த கதையோட தாக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இனி கதைக்குள் செல்வோம். ஒரு அழகிய மலைத்தொடர். அம்மலைத்தொடரில் ஒரு அடர்ந்த காடு. அக்காட்டிலே ஒரு அழகிய இடத்தில் ஓக் மரமும் மூங்கில் மரமும் இணை சேர்ந்து ஒன்றாக விளையாடி கொண்டு வளர்கின்றது. இவ்விரு மரங்களும் தன்னுடைய குழந்தை பருவத்திலே உள்ளது. காற்றிலே தன்னுடைய இலைகளை அசைந்தாடி மகிழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நாட்கள் செல்கின்றது. இவ்விரு மரங்களும் தன்னுடைய இளமை பருவத்தை அடைகின்றது. அந்த ஓக் மரமானது ஓங்கி உயர்ந்து தன்னுடைய கிளைகளை அனைத்தையும் விரித்து நல்ல அகலமாக வளர்ந்து நிற்கின்றது. ஆனால் மூங்கில் மரமோ சற்று உயரம் குறைவாக மெலிந்து காணப்படுகின்றது. சிறிதே இலைகள் அதில் உள்ளது. ஓக் மரம் அப்பொழுதும் மூங்கில் மரத்துடன் நட்பு தொடர்ந்தது. ஆனால் அது ஒரு கட்டம் வரை மட்டுமே நீடித்தது. அம்மரத்திலே பல பறவை இனங்கள் கூடு கட்டி வாழ ஆரம்பித்தது. அதனுடைய நிழலிலே அவ்வழியாக செல்லும் மனிதர்கள் தங்கி இலைப்பாரினர். அம்மரத்தை புகழ்ந்துவிட்டு சென்றனர். இதையெல்லாம் பார்த்த ஓக் மரத்திற்கு சற்று செருக்கு அடைந்தது. என்ன மூங்கில் மரமே, முக்கிட்டே நிக்கிற, இன்னும் வளரவே மாட்டேன்ற, என்ன பாத்தியா எவ்வளோ பெருசா வளர்ந்து நிக்கிற, என்னோட கிளைகளை பாத்தியா எவ்வளவு அளவுக்கு நீண்டு காணப்படுது, அதுல இருக்கக்கூடிய இலைகளை பாத்தியா எவ்வளவு அழகா ஜொலிக்குது இந்த வெயில்ல. ஆனா உன்கிட்ட பாரு ஒண்ணுமே இல்லை. நல்லா சாப்பிடு, நல்லா வளரு, என்னை அப்பயாவது பீட் பண்றியா? பீட் பண்றதா, எனக்கு பாதியாவது வரையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏளனம் செய்தது. ஆனால் இதையெல்லாம் கேட்ட மூங்கில் மரமோ எதுவும் பதில் பேசாமல் அமைதியாகவே இருந்தது. நாட்கள் பல சென்றது. இந்த ஓக் மரமோ மூங்கில் மரத்திடம் பேசுவதையே விட்டுவிட்டது. ஏனெனில் அதற்கு செருக்கு அதிகமாயிட்டது. ஒரு நாள் பயங்கர சத்தத்துடன் காற்று வீசியது. வானம் மின்னல்களை வெட்டியது. மேகங்களோ ஆர்ப்பரித்து மலைகளை கொட்டியது. இம்மலையை பார்த்து ஓக் மரம், வா, என்ன நீ ஏதாவது பண்ணிடுவியா? என்னால ஒன்னும் பண்ண முடியாது. நான் பத்தியா எவ்வளோ விரிஞ்சு இருக்கேன், எவ்வளோ பெரிய மரமா இருக்கேன், இதுக்கு பார்த்து நான் பயப்படணுமா? நெவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. ஆனால் மூங்கில் மரமோ வீசும் காற்றிற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தது. காற்று மிகவும் பலமாக வீச ஆரம்பித்தது, பயங்கர சத்தத்துடன். இதை ஆரம்பத்தில் நன்கு எதிர்கொண்ட ஓக் மரமானது சற்று தடுமாறியது. சிறிது நேரத்திற்கு பிறகு அதனுடைய கிளைகள் நன்றாக ஆடத் தொடங்கியது. அடித்த பயங்கர மின்னலில் அம்மரத்தின் ஒரு கிளை தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. பிறகு அடித்த பலத்த காற்றினால் அம்மரமே வேரோடு சாய்ந்து பயங்கர சத்தத்துடன் கீழே விழுந்தது. இதை பார்த்த மூங்கில் மரமோ தன் நண்பனை இழந்த சோகத்தில் கண்ணீர் விட்டது.
மறுநாள் ஆனது. பயங்கர சத்தம் கேட்டது என்று அங்கே வசிக்கும் மக்கள் அனைவரும் அங்கு வந்து பார்த்தனர். பார்த்ததும் இவ்வளவு பெரிய மரம் இந்த மலைக்காற்றிலே சரிந்து விட்டதே என எண்ணி வருந்தினர். ஆனால் ஒரு சிலர் மகிழ்ச்சி அடைந்தனர். அங்க பாரு, அங்கங்க நம்ம இங்க ஒரே ஒரு மூங்கில் மரத்தை தானே பார்த்தோம். ஆனா பாரு, இந்த காடுல சுத்தி அங்க இங்கன்னு சொல்லி மூங்கில் வளர ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்லையே, இந்த ஒரு மரம் இவ்வளவு மரத்தை வளர விட்டுருக்கா என்று ஆச்சரியப்பட்டனர். அப்போது அந்த மூங்கில் மரம் சொன்னது, நம்மிடம் என்னுடைய நண்பன் ஓக் மரம் வானளவு உயர்ந்திருந்தான், பல கிளைகளை விட்டிருந்தான். அவன் சொன்னது போல மனிதர்களும் அவன் அடையில் வந்து தங்கினார்கள். ஆனால் வெளியிலே ஆடம்பரத்தை காட்டிக்கொண்ட அந்த ஓக் மரம் தன்னுள்ளே தன் வேரை ஆழமாக விடுவதற்கு மறந்து போய்விட்டது. அதனுடைய வேர்கள் நிலத்தில் ஆழமாக ஊன்றாததனாலே அதனால் பெரிய புயலை சமாளிக்க முடியவில்லை. எனவே அது சாய்ந்தது. ஆனால் நானோ என்னுடைய வெளியிலே ஆடம்பரத்தை காட்டிக்கொள்ளவில்லை. யார் என்ன என்ன என ஏளனம் செய்தாலும் அதை நான் பெரியதாக கண்டு கொள்ளவில்லை. என்னுடைய வேலை என்னை நான் உயர்த்தி கொள்வது. அதற்காக நான் என்னுள்ளே வேலை பார்த்தேன். சில சமயங்களில் வளைந்து கொடுத்தும் பல சமயங்களில் கடிந்து நின்றும் நான் என் வேர்களை விட்டேன். நிலத்துக்கடியே என்னுடைய வேர்கள் நல்லவும் பரவியது. அது பரவி ஆங்காங்கே புதிய மூங்கில் மரங்கள் முளைக்க வித்திட்டது. இப்போது இவ்வளவு பெரிய காற்று அடித்தும் நான் அசராமல் நிற்பதற்கு எனக்குள்ளே நான் என்னை வலுப்படுத்தியதே காரணம். எனவே தாங்கள் தங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, அதை கண்டு கொள்ளாமல் நீங்கள் செல்லும் பாதையில் பயணியுங்கள். அப்பாதை சரியென உங்களுக்கு பட்டால் அப்பாதையில் முன்னேற வழி தேடுங்கள். உங்களுக்குள்ளே நீங்களே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். எவ்வித ஆடம்பரமும் இன்றி உங்களின் வேலையை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் வெற்றி அடைந்ததை நீங்கள் சொல்லக்கூடாது, உங்கள் செயல் சொல்ல வேண்டும். உங்களை பற்றி பிறர் கூற வேண்டும். அதுவே உங்களுடைய உண்மையான வெற்றி என்று அந்த மூங்கில் மரம் நமக்கு அறிவுரை கூறியது. ஸோ எப்படி இருந்தது கதை? இந்த மோட்டிவேஷன் கதையில மூங்கில் மரம் சொன்னது போல உங்களுக்குள்ள நீங்க உங்களை ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். நாம பிசிக்கலா ஸ்ட்ராங்காகிறதுக்கு முன்னாடி மென்டலா ஸ்ட்ராங்கானா மட்டுமே நம்ம நினைக்கிற இலக்கை நம்மளால அடைய முடியும். எனவே அவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, நம்ம எடுத்த செயல் நம்மளால முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. முதல்ல ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் உங்களை பத்தி ஆராயுங்க. உங்களுக்கு அந்த செயல் வருமா? உங்களால அந்த செயலை முழுமையா செஞ்சு முடிக்க முடியுமா? அதுக்கான கால நேரம் உங்ககிட்ட இருக்கா? அதுக்கான திறமைகள் உங்ககிட்ட இருக்கா? அதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க எவால்வேட் பண்ணுங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே எஸ் என்ற பதில் வந்தா தயங்காம அந்த செயலை எடுத்து செய்யுங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதலையே போட்டுக்காதீங்க. மூங்கில் மரத்தை போல உங்களுடைய வேலையானது நிலத்துக்கு அடியிலே இருக்கட்டும். உங்களுடைய வெற்றியானது நிலத்தை பிளந்து மரமாக முளைக்கும் போது பிறர் சொல்வார்கள், அன்று நீ செய்த செயல் சரி என்று. ஸோ இன்னைக்கு நம்மளை பற்றி மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத பற்றி நினச்சி வருத்தப்பட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் நம்மளை நாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நினச்சி உங்களை இம்ப்ரூவ் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ் அடையுங்க. ஓகே சகோஸ், இந்த கதை, இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்மளோட காணொலி பக்கத்தில் இது மட்டும் இல்லாமல் பல காதல் கதைகள் அண்ட் வாழ்வை மாற்றக்கூடிய காதல் கதைகள் சொல்லிட்டு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம போய் கேளுங்க. நிச்சயம் அந்த கதைகள் ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கும் அல்லது உங்களுடைய வாழ்வோடு ஒற்று போகக்கூடியதாக இருக்கும். அன்பை பகிர்ந்து மனிதநேயமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவோம். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் வித் மஹி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.